ரம்சான் கஞ்சி கடைசி சொட்டு குடிக்கிற வர நக்கி நக்கி ஃபுல்லா போட்டுட்டு தானே இருக்க. அப்ப முருகன் கோயில்ல வச்ச திருநீரை அழிப்பாங்களா? ஆனா அவர் சொல்றாரு இது சங்கிகள் மாநாடா. நான் கேட்கிறேன், ஆமா நாங்கெல்லாம் சங்கிகள், நீங்கெல்லாம் மங்கிகள். நான் கேட்கிறேன், திருமாவளவன் என்கின்ற ஒரு தீய சக்தி முஸ்லிம்களை வச்சுக்கிட்டு இந்த முருக பக்தர் மாநாடை எதிர்க்கிறாராம். அந்த முஸ்லிம்கள் இங்க வந்து முருகனை கும்பிடுவாங்களா? ராஜா சொல்லல, திருமாவளவன் சொல்றாரு. ராஜா சொல்லல, சேகர் பாபு சொல்றாரு. தமிழ் கடவுள் முருகனை ஏற்காதவர்கள், தமிழ் கடவுள் முருகனை கும்பிடாதவன் எவனும் தமிழன் இல்லைன்னு சொல்ற தைரியம். அதாவது நான் எல்லா மத பழக்க வழக்கத்தையும் மதிக்கிறவன். ஏன்னா சாமி உண்டுன்னு சொல்லிட்டா எல்லா சாமியும் உண்டு தானே, அதை நம்புறவன் நான். ஆனா ரம்சான் கஞ்சி கடைசி சொட்டு குடிக்கிற வர நக்கி நக்கி ஃபுல்லா போட்டுட்டு தானே இருக்க. அப்ப முருகன் கோயில்ல வச்ச திருநீரை அழிப்பாங்களா? ஹிந்து விரோதி இல்லையா? இதை நான் சொல்ல வேண்டிய நிர்பந்தம் நீ அழிச்சதுனால வருது. கடைசி சொட்டு கஞ்சி வர ஃபுல்லாவை அவுக்கிறியா, எடுக்கிறியா? அதனால சொல்றேன்னா, இந்த தீய சக்திகள் they got exposed themselves. சில முருகன் விரோத ஹிந்து விரோத தீய சக்திகள் அதிகமாக குறைக்கின்றன. ஏன்னு சொன்னா, இங்க அறநிலைத்துறை அமைச்சர் என்ன சொல்லி இருக்கணும்? முருகன் மாநாடு நடக்குது, முருக பக்தர்கள் மாநாடு, எல்லாரும் அங்க போங்கன்னு. ஏன்னா நீ யாருக்கு மந்திரி? இந்து சமய அறநிலைத்துறைக்கு மந்திரி. ஆனா அவர் சொல்றாரு இது சங்கிகள் மாநாடா. நான் கேட்கிறேன், ஆமா நாங்கெல்லாம் சங்கிகள், நீங்கெல்லாம் மங்கிகள். அறிவு வேண்டாம். நான் கேட்கிறேன், நாங்க நடத்தின மாநாடு பழனியில, அதுதான் முருக பக்தர் மாநாடுன்னு சொல்றாரு. அதுல இறுதியாக பேசியது யார்? உதயநிதி ஸ்டாலின். உதயநிதி ஸ்டாலின் என்ன சொன்னாரு? இது ஆன்மீக மாநாடு அல்ல. என் வார்த்தையா இது? இல்ல, இதை சொன்னது உதயநிதி ஸ்டாலின். நீங்க நடத்தின மாநாடு ஆன்மீக மாநாடு அல்லனா அது என்ன மாநாடு? நாத்திக மாநாடு, தீகா மாநாடு, திமுக மாநாடு, ஹிந்து விரோதிகள் மாநாடு நீங்க நடத்தினது. இது முருக பக்தர்கள் மாநாடு. நாங்க அரசியலே பேச விரும்பல, எங்களை கம்பல் பண்றீங்க. நீங்க சொல்றீங்கல்ல பவன் கல்யாண் வர்றாருன்னு, ஏன்னு கேக்குறீங்க. இந்த அல்லோலியா பாபு கேட்கிறாரு ஏன் பவன் கல்யாண் வர்றாருன்னு. நான் கேட்கிறேன், திரு பீட்டர் அல்போன்ஸ் தமிழர் தானே, ஒத்துக்கிறீங்களா? பீட்டர் அல்போன்ஸ் தமிழரா இல்லையா? அமீரு, ஜவாஹிருல்லா, ஆலூர் ஷானவாஸ், இவங்கெல்லாம் தமிழர்கள் தானே. முருகப்பெருமான் தமிழ் கடவுள். திருச்செந்தூர்ல நடக்கிற முருகப்பெருமானின் குடமுழுக்களை இவங்க எல்லாரும் வந்து நின்று திருநீர் பூசி சாமி கும்பிடுவாங்களா? நான் கேட்கிறேன், திருமாவளவன் என்கின்ற ஒரு தீய சக்தி முஸ்லிம்களை வச்சுக்கிட்டு இந்த முருக பக்தர் மாநாடை எதிர்க்கிறாராம். அந்த முஸ்லிம்கள் இங்க வந்து முருகனை கும்பிடுவாங்களா? இங்க வர வேண்டாயா. திருச்செந்தூர் முருகனுக்கு குடமுழுக்கு நடக்குது, அதுல கும்பிடுவாங்களா உன் கூட வந்து நின்னவங்கெல்லாம்? ஆகவே இந்த ஹிந்து விரோத தீய சக்திகள் மொழியின் ரீதியாக இந்துக்களை பிரிக்க பார்க்குறீங்க. நீங்க என்ன சொல்ல வரீங்க? தமிழர்கள்னு சொன்னா அது இந்துக்கள் தான். ஏன்னா தமிழ் கடவுளை ஏற்றவர்கள் மாத்திரமே தமிழர்கள், மற்றவர்கள் தமிழர்கள் அல்ல. ராஜா சொல்லல, திருமாவளவன் சொல்றாரு. ராஜா சொல்லல, சேகர் பாபு சொல்றாரு. தமிழ் கடவுள் முருகனை ஏற்காதவர்கள், தமிழ் கடவுள் முருகனை கும்பிடாதவன் எவனும் தமிழன் இல்லைன்னு சொல்ற தைரியம் இந்த அல்லேலியா பாபுவுக்கு, சேகர் பாபுவுக்கு வருமா? ஆகவே முருக பக்தர்கள் கூடியிருக்கிறார்கள், தினந்தோறும் வருகிறார்கள். இந்த தீய சக்திகளுக்கு பதில் அளிப்பார். டயா பூஸ்டர், சுகருடைய ரிமோட் கண்ட்ரோல் இனி உங்க கையில. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா.
அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.